மனதுன்னு சொல்கிறோம். நமக்குள்ள மனதுன்னு ஒரு ஆர்கன் கிடையாது. உங்கள் காது வந்து ஜஸ்ட் அ லிசனிங் ஆர்கன் தான். காதுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் பவர் கிடையாது, புரிஞ்சுக்கிற பவர் கிடையாது. அந்த புரிஞ்சுக்கிற பவர், டிஸ்கிரிமினேஷன் பவர்லாம் காதுக்கு அடியில் இருக்கிற பிரெயினில் தான் இருக்குது. அதுதான் நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் சென்டர். நான் எதிர்பார்க்குறேன் குழந்தை பேச போகுதுன்னு குழந்தை பேசலை, இல்லை எந்திரிச்சு நடக்கலை, இல்லை இந்த மாதிரி மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகாத போது எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் வரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, இது ஹவு டு யூ கேட்டகரைஸ் இட்? நரம்பியல் வேறுபாடுகள், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நாங்கள் பார்க்குறது உண்டு. ஒன்று வந்து ஒரு கிஃப்ட், இன்னொன்று வந்து ஒரு டிசபிலிட்டி. ஸோ நான் தெரப்பி பண்ணுறேன்னு சொல்லி குழந்தைய மட்டும் ரூம்குள்ளே கூட்டின்னு போய் தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன், நான் பேரண்ட்டையே பேசலைன்னா ஐ எம் நாட் ஹெல்பிங். சில்ட்ரன் கூட they learn in different ways. எல்லாரும் வந்து ஒரே மாதிரி கற்றுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு 30 minutes அவங்க படிக்கிற ஏதோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் எடுத்து அவங்களோட ஒரு டிவி ப்ரோக்ராம் அதை பற்றி பாருங்களேன். யாராச்சும் ஒருத்தர் ஃபேமிலியில் இந்த குழந்தை என்னோட ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டு ஒரு சின்சியரிட்டியோட வேலை பண்ணி அந்த குழந்தைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா தான் அந்த குழந்தையால் பிளெண்டின் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்படி ஒரு பாஸ். அந்த நர்வ் பாத்வேஸ் பாதிக்கப்படுறதுனால இந்த பலவித பாதிப்புகள் இந்த எந்த நோயில் வேணால் வரலாம். சில பாதிப்புகள் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுது, கிரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. லேசை கட்ட தெரியல, ஸ்கூல் பேக்கை பேக் பண்ண தெரியல, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடாம திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன், இல்லை டிஃபன் பாக்ஸ் டெய்லி ஒன்று விட்டுட்டு வந்துடுவேன் ஸ்கூலில், இல்லை பென்சில் பாக்ஸை விட்டு வந்துடுவேன். நாங்கள் வந்து இப்போது we are using vagus nerve stimulation for example to regulate brain activity. Neurofeedback வந்து it's like for example there is a game that is playing on the screen. அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து ஒரு EEG கேப் போட்டு we make the child அந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறோம். With me, I have Dr. Ennapadam S. Krishnamurthy from Buddhi Clinic. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வெரி வெல், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பட் when we talk about certain terms like ADHD or epilepsy or personality disorder, இதெல்லாம் சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பயம் தான். ஸோ அந்த பயத்தை எப்படி ஃபஸ்ட்டு வரக்கூடியவங்ககிட்ட நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி எடுக்கிறீங்க? ஒன் வே இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது வந்து இது எல்லாமே வந்து பிரெயினில் நியூரல் ரெகுலேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நம்ம பிரெயின் வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாகத்துக்கும் வேலைகள் இருக்குது. அது ஒன்றுக்கு ஒன்று வந்து நியூரல் பாத்வேஸ் வழியாக வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ லட்சக்கணக்கில் நரம்பு இருக்குது, அந்த நரம்பு ஜங்ஷன்ஸில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. இது ஒர்க்கிங் பிரெயின் தான் மைண்டு. ஓகே, ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, எனக்கு வந்து கவனக்குறைவு இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது, அது ஒரு டைப் ஆஃப் பிரச்சனை. இல்லை எனக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, இமோஷ்னல் எக்ஸ்பிரஷன், சோஷியலைசேஷன், இதிலெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அது இன்னொரு கைண்ட் ஆஃப் பிரச்சனை. இல்லை எனக்கு பர்சனாலிட்டி ப்ராப்ளம் லைக் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, அப்படின்னா வந்து நான் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கேன், எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுறேன், எதுவுமே ஈஸியாக எடுத்துக்க முடியல, ரொம்ப அப்செட் ஆகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தன்மைகள் இருக்குது. ஸோ இல்லை எப்பிலெப்சின்னு சொல்லும்போது காக்கா வலிப்பு, பிரெயினில் ஒரு ஸ்டார்ம் மாதிரி, ஒரு புயல் வந்து மூளை வந்து பாதிக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் நியூரல் ரெகுலேஷன், நரம்பியல் ரெகுலேஷனில் இருக்கிற டிஸார்டர்ஸ். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன், உங்கள் காது வந்து ஜஸ்ட் அ லிசனிங் ஆர்கன் தான். காதுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் பவர் கிடையாது, புரிஞ்சுக்கிற பவர் கிடையாது. அந்த புரிஞ்சுக்கிற பவர், டிஸ்கிரிமினேஷன் பவர்லாம் காதுக்கு அடியில் இருக்கிற பிரெயினில் தான் இருக்குது. அதுதான் நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் சென்டர். இப்போது நான் கேட்குறது உங்களுக்கு, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுறது. அது புரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதை ரிலேட் பண்ணுறீங்க, உங்கள் மெமரிக்கு ரிலேட் பண்ணுறீங்க, உங்கள் நாலேஜுக்கு ரிலேட் பண்ணுறீங்க. சிலப்போ நான் சொல்கிறது உங்கள் இமோஷன்ஸை கூட அஃபெக்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இல்லை பதில் சொல்லுவீங்க. அதுக்கு எக்ஸ்பிரஷனுக்கு வேறு பாகம் இருக்குது மூளையில். ஸோ இன்ஃபர்மேஷன் ட்ராவல்ஸ் இன் த பிரெயின். அந்த ட்ராவல் வந்து இந்த நரம்பியல் பாத்வே மூலியமாக இருக்குது. இப்போது என்னோடய இமோஷன் ட்ரிகர் ஆச்சுன்னா, இந்த மாதிரி உங்களோட ஒரு கேமரா முன்னாடி இருக்கும்போது நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன், இல்லை தனியாக என் ரூம்குள்ளே எனக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன், பெரிய வித்தியாசம் இருக்குது.
அதுக்கு காரணம் நான் என்னோடய இமோஷனை ரெகுலேட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ரொம்ப கோவம் வந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் அது எப்படி காட்டக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ரெகுலேட் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் சேம் கோவம் எனக்கு என் ரூம்குள்ளே வந்ததுன்னா ஐ மே ஷவுட், ஐ மே கெட் ஆங்க்ரி. அது வேறு மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெகுலேஷன் கெப்பாசிட்டி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலேஷன் கெப்பாசிட்டி பாதிக்கப்படுறது இந்த நியூரல் பாத்வேஸில் இருக்கிற பிரச்சனைகள்னால தான். ஸோ எந்த ஒரு டிஸார்டர் நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு நியூரல் ஒர்க்கிங் இன் த பிரெயின் அண்ட் நியூரல் ரெகுலேஷன். ஏன்னா நம்ம மனதுன்னு சொல்கிறோம், நமக்குள்ள மனதுன்னு ஒரு ஆர்கன் கிடையாது. மூளை இருக்குது, லட்சக்கணக்கில் நரம்பு இருக்குது, ஒன்று கெமிக்கல் மூலியமாக வேலை செய்யுது. அந்த ஒர்க்கிங் பிரெயின் தான் மைண்ட். ஸோ இந்த மென்டல் டிஸார்டர்னு நம்ம பயப்படக்கூடாது. நாம் இது ஒரு மூளையோட சம்மந்தப்பட்ட டிஸார்டராக கன்சிடர் பண்ணோம். அதுக்கு என்ன செய்யணுமோ, ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை, ஒரு சைல்டு இஸ் அஃபெக்டட் வித் திஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியல. தே டென் டு பிஹேவ் லைக் அ நார்மல் குழந்தைங்க தான். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்கள் சொல்லும் பொழுது வி குட் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஹவு டு த பேரண்ட்ஸ் ஆர் அது எந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு ஓகே திஸ் கிட் இஸ் அஃபெக்டட் அப்படின்ற எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சாதாரணமாக இருக்காது. இதுக்கு முன்னே எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் இருக்கிற வீட்டில் பல குழந்தைகள் வளர்கிறாங்க, அதே ஏஜ் குரூப்பில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதர்வைஸ் ஜென்ரலாக பேரண்ட்ஸுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் சைல்டு வாட் டு எக்ஸ்பெக்ட், வாட் இஸ் நார்மல் யாருக்கும் தெரியாது. ஸோ சாதாரணமாக இப்போ குழந்தை பேசலை, நான் எதிர்பார்க்குறேன் குழந்தை பேச போகுதுன்னு குழந்தை பேசலை, இல்லை எந்திரிச்சு நடக்கலை, இல்லை இந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகாத போது எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் வரி பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை வீட்டில் எப்படி தான் இருக்குமா, இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் பெரியவங்க அப்படி சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நாமளும் அதை தான் நம்புவோம். நேச்சுரலி வி டோன்ட் வாண்ட் சைல்டு டு ஹேவ் அ ப்ராப்ளம். ஸோ இது ப்ராப்ளம்னு பிக்கப் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் ரொம்ப ப்ராமினென்ட் ப்ராப்ளம். அது நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே முடியல, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான், உடைக்கிறான், எல்லாமே பண்ணுறான். அந்த லெவலில் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம இதை ப்ராப்ளமாக கருதுவோம், ஹெல்ப் எடுப்போம். இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் டு சே இல்லைங்க உங்கள் குழந்தைக்கு சம் டிலேஸ் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லும்போது தென் பீப்புள் பே அட்டென்ஷன். சிலப்போ டாக்டர், குழந்தை மருத்துவர், இல்லை ஒரு ஃபேமிலியில் யாரோ தெரிஞ்சவங்க ஹூ ஆர் அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ், அவங்க சொல்கிறதுனால பீப்புள் ஸ்டார்ட் டு பிகம் அவேர். பட் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாதுன்னு நம்ம எல்லாருமே அதான் நினைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டினையல். அதை நான் ஃபர்தராக நான் இப்போ உடனே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. அதுதான் முதல் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் போக போக ஒரு கட்டுப்பாடு பண்ணித்தான் ஆகணும்னு வரும்போது தான் மோஸ்ட் பீப்புள் வில் சர்ச் ஃபார் ஹெல்ப். அப்போ தான் ஒரு கன்சல்டேஷன் போவாங்க, யாரையோ போய் கன்சல்ட் பண்ணி ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன் யாரையோ கன்சல்ட் பண்ணி கேட்குறது அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட். அந்த ஸ்டேஜில் தான் தே ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஃபார் ஒப்பீனியன். பட் தட்ஸ் வெரி நார்மல். பட் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவடேஸ் அவேர்னஸ் நிறைய இருக்கிறதுனால, தேங்க்ஸ் டு டிஜிட்டல் மீடியா இன்ஃபர்மேஷன், ஒரு 3 வயசு 4 வயசுக்குள்ளே எல்லாருமே அப்ரோச் பண்ணிவிடுவாங்க ஹெல்ப்புக்கு. தே வாண்ட் டு நோ வாட் இஸ் ராங், எதனால எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அப்ரோச் பண்ணிவிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் பாத்வேஸ். பட் நீங்கள் இப்போ ஸ்கூலுன்னு சொல்லும் பொழுது எனக்கு இது 2 சினாரியோவை நான் பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை த டஃபஸ்ட் கேல்குலேஷன் கூட சட்டுன்னு போட்டுருவாங்க. ஆனால் when you ask them to go arrange a bags or very small things, அங்கே they find it very difficult. அப்படியே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க அந்த the writing will be so beautiful, ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். பட் அதர் சைட் when you look at the child, they can't take the too much of noise. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, இது how do you categorize it like? ஸோ இதுதான் நம்ம ஒரு நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறோம், நரம்பியல் வேறுபாடுகள். இது நம்ம சர்டன் சில்ட்ரனில் பார்க்குறோம் நியூரோ டைவர்ஜென்ஸ்.
இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம், ADHD இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது. இது ஒரு ஜென்ரல் டேர்ம், சரிங்களா? இதில் வந்து எனக்கு சில கிஃப்டட்னஸ் இருக்கலாம், சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கலாம். அந்த சில்ட்ரனை நம்ம ட்வைஸ் எக்ஸெப்ஷனல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி சைல்டு வந்து பியூட்டிஃபுல் போய்ட்ரி எழுத முடியுது குழந்தையால். அந்த வயசை மீறி ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக ரொம்ப டெப்த்தோடு அந்த குழந்தையால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது த்ரூ போய்ட்ரி. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு சிம்பிள் திங், ஹவு டு பேக் மை பேக், ஹவு டு டை மை ஷூ லேசஸ், ஹவு டு ட்ரெஸ் மை செல்ஃப் ஃபார் விச் ஒகேஷன் அந்த குழந்தைக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு டைவர்ஜன்ஸ், ஒரு டிஃப்ரென்ஸ், சம்திங் காம்ப்ளிகேட்டட் என்னால் பண்ண முடியுது, சம்திங் சிம்பிள் என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நாங்கள் பார்க்குறது உண்டு. ஒன்று வந்து ஒரு கிஃப்ட், இன்னொன்று வந்து ஒரு டிசபிலிட்டி, ஒரு இயலாமை. இது ரெண்டுமே ஒரே பர்சனில் அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலப்போ இந்த நியூரோ டைவர்ஜன்ஸில் வந்து கிஃப்டட்னஸும் வரும், இந்த இயலாமையும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சில பேரில் வந்து அந்த கிஃப்டட்னஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும்போது அந்த இயலாமை கண்ணுக்குப்படாமல் போயிடும். அந்த குழந்தை கஷ்டப்பட தான் நமக்கு தெரிய வரும். சில குழந்தைகளில் வந்து அந்த டிசபிலிட்டி, இயலாமை அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நாம் வந்து அந்த கிஃப்டையே பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே ஆட்டிசம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட ஒரு மியூசிக்கல் எபிலிட்டியோ இல்லை ஒரு மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டியோ இல்லை ஒரு சித்திரம் வரைகிற எபிலிட்டியோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே இந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்டது, அதுலேயே நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அதை விட்டுருவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்கோப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு குழந்தைய கூட ஒரு டாக்டரால் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வர முடியும். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து டு அக்செப்ட், என்னோட குழந்தை வந்து இட் இஸ் பீன் அஃபெக்டட், இட் டேக்ஸ் அ டைம், இட் இஸ் நாட், இட்ஸ் அ லாங் ப்ராசஸ்ன்றது வந்து பேரண்ட்ஸ்குள்ளே எடுக்கிறது வந்து ஐ திங்க் அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும்ல உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் அந்த ஒரு விஷயம் வித் பேரண்ட்ஸ்? அண்ட் அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தையால் பாட தான் முடியும், பேசுறதுக்கு இட் டேக்ஸ் டைம்ன்றதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. இது எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் எல்லா பேரண்ட்ஸையும் சொல்கிறது இஸ், குழந்தையோடு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யார் இருக்காங்க? பேரண்ட் தான் இருக்காங்க, சரியா? டீச்சர்ஸ் வந்து அந்த ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கூல், டாக்டர் இல்லை தெரபிஸ்ட் வந்து ஈவன் லெஸ், வெரி ஃபியூ ஹவர்ஸ். குழந்தையோட மேக்ஸிமம் எக்ஸ்போஷர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட தான் சாதாரணமாக பார்க்கும்போது, சரியா? ஸோ பேரண்ட்ஸோட எபிலிட்டி டு ஹெல்ப் அ சைல்டு இஸ் ஹியூஜ். ஓகே, அவங்களுக்கு அது தேவை வந்து இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், எம்பவர்மெண்ட். ஸோ நான் தெரப்பி பண்ணுறேன்னு சொல்லி குழந்தைய மட்டும் ரூம்குள்ளே கூட்டின்னு போய் தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன், நான் பேரண்ட்டையே பேசலைன்னா ஐ எம் நாட் ஹெல்பிங். I need to interact with the parent. I need to give the parent the tools how to work with this child. அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தென் சில்ட்ரன் கூட they learn in different ways. எல்லாரும் வந்து ஒரே மாதிரி கற்றுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ரைட்? எங்கள் வீட்லேயே தம்பி வந்து ஒரு நாள் வந்து ரூம்லேருந்து வெளியே வரேன், 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் ஆர் கோயிங் ஆன், டிவி பார்த்துட்ருக்காரு. நீ எதனால் டிவி பார்க்குறீங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்கே அப்படின்னு கேட்டேன். நான் என்ன பார்க்குறேன்னு பாருங்கப்பா அப்படின்னாரு. என்ன பார்த்துட்டு இருந்தார்? ஷேக்ஸ்பியர் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். அதுதான் சப்ஜெக்ட் ஃபார் த எக்ஸாம். ஓகே, ஸோ புஸ்தகத்தை படித்து கற்றுக்கிறத விட அந்த ஒரு படத்தை பார்த்து ஐ நோ ஆல் தி ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஐ எம் சூஸிங் டு லேர்ன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஈச் பர்சன் லேர்ன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. எல்லாரும் வந்து ஒரே விதத்துலாம் கற்றுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, அந்த எதிர்பார்ப்பு தப்பு, ரைட்? ஸோ வாட் ஐ டெல் பேரண்ட்ஸ், அது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 30 மினிட்ஸ் அவங்களுக்கு அவங்க படிக்கிற ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு டாபிக் எடுத்து அவங்களோட ஒரு டிவி ப்ரோக்ராம் அதை பற்றி பாருங்களேன். எவ்வளோ இருக்குது. யூடியூப் போனீங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது, சரியா? ஸோ அதை பார்த்துட்டு திஸ் இஸ் நோ ஆடியோ விஷுவல் லேர்னிங் ஆகிடுது. தென் அவங்களுக்கு ஒரு 5 question quiz ஆன் த டாபிக் நானே தரேன் உனக்கு. நவ் யூ டூயிங் 2 things. ஒன்று வந்து அந்த குழந்தையோட லேர்னிங்கை நாம் எனேபிள் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்குறோம். ரெண்டாவது, நம்மளோட இன்வால்மெண்ட்டை நம்ம ஷோ பண்ணுறோம், தட் வி ஆர் வில்லிங் டு பார்ட்டிசிபேட். ஓகே, இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு ரொம்ப கன்வென்ஷனல் திங்கிங்கை வந்து எஸ்பெஷலி இந்த நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரன் இருக்கும்போது அந்த ரொம்ப கன்வென்ஷனல் திங்கிங்கை விட்டுட்டு நாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லேர்னிங்க்கு போகணும்.
அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி லேர்னிங் ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்டோட ரோல் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், நியூரோ டைவர்ஜென்ட் சைல்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பேரண்ட்டாவது ஆஃப் த டூ மஸ்ட் பி டெடிகேட்டட் டு த சைல்டு மோர். சரியா? இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கிராண்ட் பேரண்ட் யாராச்சும் ஒருத்தர் ஃபேமிலியில் இந்த குழந்தை என்னோடய ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டு ஒரு சின்சியரிட்டியோட வேலை பண்ணி அந்த குழந்தைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா தான் அந்த குழந்தையால் பிளெண்டின் பண்ண முடியும் இன்டு சொசைட்டி. இது என்ன ஆகும்னா வந்து ஐ வாண்ட் லைஃப் டு கண்டினியூ அஸ் யூஷுவல். எனக்கு இந்த பிரச்சனையை வந்து யார்கிட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆர் மெசேஜ் டு பேரண்ட்ஸ். அண்ட் இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசும்போதே டாக்டர், ஐ திங்க் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்னென்னா, ஆட்டிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ADHD அண்ட் எபிலெப்சி. இந்த மாதிரி they've got the different terms இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயமே மை சைல்டு இஸ் affected with autism. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ என்னையே நீங்கள் கேட்டிங்கன்னா வாட் இஸ் எபிலெப்சினா ஐ ஹவ் காட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியாலஜி பிஹைண்ட் தட். பட் அதை நீங்கள் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்களோட இதில் வந்து வாட் இஸ் எக்ஸாக்ட்லி எபிலெப்சி மீன்ஸ்? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர், நான் சொன்ன மாதிரி இந்த நியூரல் ரெகுலேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இமோஷன்ஸ் மென்ஷன் பண்ணீங்க, ஐ ஜஸ்ட் டச் அப்பான் தட். இமோஷ்னல் ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கோவம் வரும்போது ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து அதை ஒரு விதத்தில் வெளிப்படையாக்குறோம். இப்போ குழந்தைங்களுக்கு அது தெரியாது. பட் ஈவன் அ சைல்டு ஒரு அளவுக்கு வந்து இமோஷன்ஸை மேனேஜ் பண்ண தெரியும். சில பேருக்கு அந்த ரெகுலேஷன் வீக்காக இருக்கும், சில பேருக்கு அந்த ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? சில பேருக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும். நவ் இதில் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் another in some way. That is, so பிரெயினில் வந்து நம்ம பார்க்கும்போது there are different types of brain functions. early damage or பிரச்சனை வரும்போது அது வந்து வேறு விதத்தில் வெளிப்படையாகும். ஒன்று வந்து மோட்டார் ஃபங்க்ஷன், ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து எனக்கு பேராலிசிஸாக வரலாம், வீக்னஸாக வரலாம், இல்லை வந்து ஃபைன் மோட்டார் டிசபிலிட்டி, என்னால் ரைட்டிங் டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட்டன் போட டிஃபிகல்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி வரலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். மூணாவது வந்து இன்டெலிஜென்ஸ், காக்னிஷன், மெமரி, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள். நாலாவது வந்து இமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர், அது நாலாவது பாகம். அஞ்சாவது வந்து சோஷியலைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆட்டிசம்னு சொல்லும்போது ப்ரிடாமினண்ட்டாக எனக்கு வந்து இமோஷன்ஸ், பிஹேவியர், சோஷியலைசேஷன், இதில் தான் எனக்கு பாதிப்பு இருக்குது. எனக்கு இமோஷன்ஸ் புரியலை, இமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, என்னால் வந்து மற்றவங்களோட ஈடுபாடு வச்சுக்க தெரியலை. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஆட்டிசம். ADHDன்னு சொல்லும்போது ஐ எம் ஹைப்பர் ஆக்டிவ். எனக்கு எதையும் கவனிக்க முடியல, என்னோடய மைண்ட் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த குழந்தை வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து உட்கார மாட்டோனோ அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் யோசிக்கிற அளவுக்கு போகும். ஸோ தட் இஸ் ADHD. எபிலெப்சின்னு நம்ம சொல்கிறது வந்து மூளையில் வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம். அப்படின்னா நம்ம ஒரு EEG டெஸ்ட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா, அதில் வந்து பிரெயின் வேவ் ஆக்டிவிட்டி தெரியும். இப்போ இந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணோன்னா எல்லாருக்குமே ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆகிறது வந்து நம்ம பிரெயின் டெட் ஆனால் தான் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும், இல்லைனா ஆக்டிவிட்டி கண்டினியூஸ். அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு ஷார்ட் சர்க்யூட், தட் இஸ் த எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின், மின்சாரம் மற்றும் ரசாயனம் கலந்த ஆக்டிவிட்டி. அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் தான் எபிலெப்சி. அது எப்படி பரவுது அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த காக்கா வலிப்பு வேறு விதத்தில் வரும். ஸோ சில சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மோட்டார் சர்க்யூட்ஸ்லாம் பரவும் போது கை கால் வெட்டிக்கிறது, அதுதான் நம்ம வந்து ஃபிட்ஸாக பார்க்குறோம். படத்துலலாம் கூட காமிப்பாங்க இந்த கை கால் வெட்டிக்கிறது, அது வந்து அந்த மாதிரி ஃபிட்டு. சில பேருக்கு வந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்புறம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல அப்படி ஒரு பாஸ். சரியா? அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் பார்ஷியல் சீஷர். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் சீஷர் தான். சில பேர் வந்து சர்டன் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இதில், பட் தே வில் நாட் பிகம் அன்கான்ஷியஸ், விட மாட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆக மாட்டாங்க, நுர வராது, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதுலேயே பல விதங்கள் இருக்குது. இந்த எபிலெப்சின்னு சொல்லும்போது அது பரவுறதை பொறுத்து, எந்த மூலையில் எந்த பாகத்துலேருந்து வருது பொறுத்திருக்கு, பல விதங்கள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து குழந்தைகளை பொறுத்தவரை, சிறு வயதை பொறுத்தவரை ஒரு மாதிரி ஒரு டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ் தான், வளர்ச்சியில் வர பிரச்சனைகள். அந்த மாதிரி வரும்போது
அது வந்து நம்மளோட இமோஷன்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம பிஹேவியரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம மெமரியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளோட சோஷியலைசேஷனை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது பல விதத்தில் அது வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல விதத்தில் அது வந்து நம்மளை பாதிக்கலாம். ஸோ இதோட காமனாலிட்டின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த நர்வ் பாத்வேஸ் பாதிக்கப்படுறதுனால இந்த பலவித பாதிப்புகள் இந்த எந்த நோயில் வேணால் வரலாம். இந்த பாதிப்புகள் வந்து போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து அதை வேறு மாதிரி கருதுகிறோம். ஸோ எபிலெப்சியில் வந்து நான் ஃபிட்ஸ் வருது, நான் இப்போ வந்து ஃபியூ மினிட்ஸ்க்கு அன்கான்ஷியஸாக இருக்கேன், பட் எந்திரிச்சா நார்மல் ஆகிடுவேன். பட் சில பாதிப்புகள் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுது, க்ரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை எனக்கு வந்து என்னோடய இமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, இல்லை எனக்கு சோஷியலைசேஷனே பண்ண தெரியல. இது வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது இதுதான் நம்ம வந்து நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுலேயும் வந்து ஒன்ஸ் அகேன் ஒரு ரிமைண்டர், நம்ம ஒரு பிரச்சனையாக அதை பார்க்குறோமே ஒழிய அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கிஃப்டட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து சாதாரண ஒரு விஷயம், லேசை கட்ட தெரியல, ஸ்கூல் பேக்கை பேக் பண்ண தெரியல, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடாமல் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன், இல்லை டிஃபன் பாக்ஸ் டெய்லி ஒன்று விட்டுட்டு வந்துடுவேன் ஸ்கூலில், இல்லை பென்சில் பாக்ஸை விட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சைடில் இருக்கும். இன்னொரு சைடில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை விட கணக்கு போட தெரியும், இல்லை வந்து ரொம்ப வளர்ந்தவங்களை விட ரொம்ப நல்லா வந்து எனக்கு போய்ட்ரி எழுத தெரியும், இல்லை எஸ்ஸே எழுத தெரியும். அது இன்னொரு சைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த நியூரோ டைவர்ஜென்ஸ் அண்ட் கிஃப்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது வந்து நியூரோ டைவர்ஜென்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது முக்கியம், இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த டயக்னோசிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறது முக்கியம். அதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு டீம் அப்ரோச் கண்டிப்பாக தேவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐக்யூ மட்டும் பார்த்தா போகிறது, பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி என்ன இயலாமை இருக்குதுன்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவங்களால் எது நல்லா செய்ய முடியுது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒருத்தர் வந்து அவங்களோட கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு. அண்ட் வாட் ஆர் த ப்ரிவென்ஷன் டாக்டர்? இதுக்கான சில விஷயங்கள் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணால் ஓகே, ஓரளவுக்கு நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் என்ன மாதிரி சொல்வீங்க? ஸோ நீங்கள் ப்ரிவென்ஷன் பார்க்கும்போது டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் இன் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம ஆட்டிசம், ADHD, எபிலெப்சி இதெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்கோம். டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து ஹெல்தி ப்ரெக்னன்சி அண்ட் குட் டெலிவரி. ஓகே, அப்படின்னா நம்ம வந்து ஆன்டிநேட்டல் செக்கப்ஸ் ரெகுலராக இருக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும், நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும், ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்கணும், மதர் ஹேஸ் டு ஹேவ் குட் லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸசைஸ், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும். இது எல்லாமே முக்கியம் டியூரிங் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி வந்து டெலிவரி நல்லா கண்டக்ட் பண்ணணும், பெஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணணும். இட் ஹாஸ் டு கோ த்ரூ ஸ்மூத்லி, இட் ஹாஸ் டு பி வெல் சப்போர்ட்டட். அதே மாதிரி அந்த நியோநேட்டல் பீரியட், குழந்தை வெளியே வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் லைஃப், தட் இஸ் வெரி க்ரூஷியல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப் வெரி க்ரூஷியல், நிறைய ஸ்டிமுலேஷன், நிறைய கேர். ஸோ எல்லாமே அந்த ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் கேரில் தான் இருக்குது. ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் பார்க்கும்போது அது இருக்குது. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம வந்து பராமரிப்பில் நிறைய ஸ்டிமுலேஷன், நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோவிடில் நாங்கள் இதை பார்த்தோம். தட் இஸ் சம் சில்ட்ரன் வந்து ஒன்றும் பண்ண முடியல, எங்கேயும் போக முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, பேரண்ட்ஸ் டிவி ஆன் பண்ணுவாங்க, போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்பப்போ வெளியே வந்து குழந்தை எப்படி இருக்குது, இல்லை 2 குழந்தையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்களே ஒழிய வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், டிவி சேனலை வேணால் அப்பப்போ மாற்றி விடலாம், கொஞ்சம் நடுவில் வந்து ஃபீட் பண்ணலாம், அதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கலை. நான் அந்த சந்தர்ப்ப சூழலில் நிறைய சில்ட்ரனுக்கு வந்து இந்த இமோஷனல் எக்ஸ்பிரஷன், சோஷியலைசேஷன், சோஷியல் பிஹேவியர் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது, டெவலப்மெண்ட்டெல்லாம் பாதிக்கப்பட்டது. எப்போ நார்மல் ஆச்சு, வெளியே வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சப்பறம் ஸ்லோலி எவ்ரிதிங் ஸ்டார்டட் டு பிகம் நார்மல். ஓகே, இப்போவும் பேரண்ட்ஸ் டாக் அபவுட் இட். அப்போ தான் டாக்டர் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சது அப்படின்னு. ஸோ என்வாயன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். A good stimulating environment, lot of exposures, very very important for the child. Physical exposures சரி, emotional social exposures சரி, artistic aesthetic exposures, music இதெல்லாமும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே ப்ரிவென்ஷன் தான். சரிங்களா? ரெண்டாவது லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ரெக்கக்னிஷன். ஒரு நியூரோ டைவர்ஜென்ஸ் இருக்குது, இந்த குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான், வேறுபாடாக இருக்கான் அப்படின்னு ஏர்லியாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ராதர் தென் லேட்டர். அந்த டயக்னோசிஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம், ஒரு டீமாக அசஸ் பண்ணி வி ஹவ் டு கன்க்ளூட். இதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு, டாக்டர்,
சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணுற அசஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. திஸ் இஸ் வாட் வி ப்ராக்டிஸ் இன் புத்தி கிளினிக். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டீம் அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வி கால் இட் இன்டர் டிசிப்ளினரி அசஸ்மெண்ட். எல்லா டிசிப்ளின்ஸும் ஒருங்கிணைந்து வேலை பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். தென் ஏர்லி இன்டர்வென்ஷன். ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லும்போது இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம். இன்டர்வென்ஷன் சொல்கிறது மருந்து மட்டும் கிடையாது. இன்டர்வென்ஷன் சொல்கிறது தெரப்பி மட்டும் கிடையாது. இன்டர்வென்ஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஸ்கூலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ஸ்கூலோட கோஆப்ரேஷன் சீக் பண்ணுறது, பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்கள ஹெல்ப் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே இன்டர்வென்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்டர்வென்ஷன் ரொம்ப கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது, இப்போது டெக்னாலஜியில் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இப்போது வி ஆர் யூஸிங் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டு ரெகுலேட் பிரெயின் ஆக்டிவிட்டி. அதை ரெகுலேட் பண்ணும்போது இப்போது தெர் ஆர் ரீசன்ட் பப்ளிகேஷன்ஸ். எபிலெப்சி கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் அது கண்ட்ரோல் பண்ணுறது, அட்டென்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ தட்ஸ் அ சிம்பிள் ட்ரீட்மெண்ட் டு டூ ஈவன் இன் எ யங் சைல்டு. அதே மாதிரி வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. பிரெயின் ஸ்டிமுலேஷன் கேன் பி யூஸ்ட் ஃபார் இம்ப்ரூவிங் மூட், ரெடியூசிங் ஆங்ஸைட்டி. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. வி ஆர் யூஸிங் ஆல் திஸ் இன் புத்தி கிளினிக் நவ். அப்புறம் நியூரோ ஃபீட்பேக்னு தெர் இஸ் டெக்னாலஜி. நியூரோ ஃபீட்பேக் வந்து இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ கேம் தட் இஸ் பிளேயிங் ஆன் த ஸ்க்ரீன். அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து ஒரு இஜி கேப் போட்டு வி மேக் த சைல்டு அந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறோம். When the child is concentrating on the screen looks a certain way. The moment the child loses attention, the screen will change. So it brings your attention back to the screen. திருப்பி வந்து ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு அந்த அட்டென்ஷன் டெவலப் ஆகுது, குழந்தைக்கு அட்டென்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்குது. சரியா? ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, இப்போ வந்து டெக்னாலஜிஸ் ஆர் ஆல்சோ பிரிங்கிங் லாட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ நிறைய அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெடிசன் சில குழந்தைகளுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை கிடையாது. தெரப்பி எல்லாருக்குமே தேவை. அண்ட் டெக்னாலஜி கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு வந்து நான் தெரப்பி கொடுத்துட்ருக்கேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி கேன் மேக் தட் டிஃப்ரென்ஸ். தட் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதோ, அந்த அட்டென்ஷனை கொண்டு வரதோ, இல்லை அந்த ஆட்டிஸ்டிக் பிஹேவியர்ஸை மாற்றுறதுலையோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அல்டிமேட்லி இது எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டயக்னோசிஸ், சரியான டயக்னோசிஸ், குட் தரோ அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஒன் திங் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், நாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறோமே ஒழிய என்ன செய்ய முடியும் அது பார்க்குறதில்ல. என்ன செய்ய முடியும் அதையும் பார்க்கணும். ஓகே, ஏன்னா நம்ம என்ன மாதிரி சொசைட்டி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி எ சர்டன் வே. அந்த சொசைட்டி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸ்கூல்னால் அப்படி தான் இருக்கும். எல்லோரும் போய் உட்காந்து லைனாக உட்காந்து ஸ்லேட்டை தூக்கி போய் உட்காந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய்னு படிக்கணும்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, என்னால் அது முடியல. அந்த மாதிரி வந்து 10 பேரில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு தட் சொசைட்டி இஸ் நாட் ஒர்க்கிங், அந்த சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்கொயர் பெக் ட்ரைங் டு பி ஃபிட்டட் இன் டு அ ரவுண்ட் ஹோல் அப்படின்னு. சரியா? ஸோ வி நீட், அந்த நியூரோ டைவர்ஜென்ட் பீப்புள் ஆர் லைக் ஸ்கொயர் பெக்ஸ். அவங்களால அந்த ரவுண்ட் ஹோல்குள்ளே ஃபிட் பண்ண முடியாது. ஸோ வி நீடு அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கணும், சிஸ்டமும் அடாப்ட் பண்ணணும். அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஹேஸ் டு அடாப்ட் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஹேஸ் டு அடாப்ட். போத் ஆஃப் தீஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் உங்கள் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் யூ வாண்டட் டு கிவ் இட் டு பேரண்ட்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் ஒன்லி டு பேரண்ட்ஸ் ஐ வுட் சே, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ குட் ஃபாலோ அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? ஸோ நம்ம ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ் இன் சொசைட்டி, எனக்கு வந்து என் பேரண்ட்ஸுக்கு பணம் இருக்கல, நான் மோசமான ஸ்கூல் போனேன், எனக்கு ஒன்றுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கல. ஸோ வாட் டு ஐ வாண்ட் டு டூ நவ்? ஐ வாண்ட் டு புட் மை சைல்டு இன் எக்ஸ் ஸ்கூல் ஆர் ஒய் ஸ்கூல் அண்ட் பே லேக்ஸ் இன் ஃபீஸ் அண்ட் ஐ திங்க் ஐ எம் டூயிங் சம்திங் வெரி குட். சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஹாவ் டு திங்க். ஓகே, நம்ம இண்டிக் விஸ்டமில் தெர் ஆர் 2 words, ஸ்வபாவா அண்ட் கர்மா. ஓகே, ஸ்வபாவா இஸ் மை நேச்சுரல் டெண்டன்சி. ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒரு நேச்சுரல் டெண்டன்சி இருக்குது. நாம் குழந்தைக்கு சூஸ் பண்ணுறது அந்த சைல்டோட நேச்சுரல் டெண்டன்சியை ஃபிட் ஆகுதா? ஓகே, ஈவன் இன் 10th standard 12th standard எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வருது. ஐ வாண்ட் மை சைல்டு டு பி அ டாக்டர். டஸ் யுவர் சைல்டு வாண்ட் டு பி அ டாக்டர்? Does your child have the mindset to be a doctor or an engineer or a lawyer or an accountant? Maybe your child wants to be a musician. Maybe the child wants to be an artist. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தையோட ஸ்வபாவம் என்ன, வாட் இஸ் தட் சைல்டு வாண்ட் நேச்சுரலி இன்க்ளைன் டு பி, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருக்கும். அந்த ஏன்னா தட் இஸ் வயர்ட் இன் மீ, அது பயாலஜிக்கல், அது தட்ஸ் ஹவ் ஐ எம் பார்ன். இஃப் ஐ எம் அ கிரியேட்டிவ் பர்சன், ஐம் அ கிரியேட்டிவ் பர்சன், தட் கம்ஸ் ஈஸிலி டு மீ, ரைட்? நான் வந்து ஒரு ஃபேக்சுவல் பர்சன், நாலேஜ் பர்சன்னா தட் கம்ஸ் ஈஸிலி டு மீ. வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆம் ஐ, இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, தென் அதை வச்சு நான் எப்படி, ஹவு டு ஐ ஃபைண்ட் மை பொட்டென்ஷியல்? ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஒன் ரூட். There are many pathways you can take to be successful. Your child can take to be successful. Parents are facilitators. Parents shouldn't think that they are the owner. It's not a car, right? You are a facilitator. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க குழந்தைக்கு. கடைசியாக வந்து அதை யூஸ் பண்ணுறதோ, அதை வந்து டெவலப் பண்ணுறதோ அந்த குழந்தையோட கையில் தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தையோட நேச்சுரல் இன்க்ளினேஷன் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபடி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, there is a tendency to overdo. My child வந்து டைமே இல்லை டாக்டர். ஏன் டைம் இல்லை? ஸ்கூல் போயிட்டு வருவான் டாக்டர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டியூஷன் இருக்குது டாக்டர். டியூஷனுக்கு அப்புறம் என்ன? டான்ஸ் கிளாஸ் இருக்குது டாக்டர். டான்ஸ் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் இருக்குது டாக்டர். Now the child needs play time. Child needs time for himself or herself. சரியா? இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். Just to chill, just to read, just to watch something. We all need that, right? Sometimes that gets forgotten. Okay, so my advice to parents is all these things. Understand your child. Create an environment for your child that is suitable to your child's environment. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அந்த குழந்தைபடி நம்ம எடுத்துகிட்டு போகணும். நாம் எக்ஸ்பெக்டேஷன் அந்த குழந்தை வரணும்னு நினைக்கக்கூடாது. And remember always, we are facilitators of that child's karma. We are not responsible for it all fully. It's not in our control. இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். And behaving that way is very important. Those are my thoughts for all. Thank you so much, doctor. Definitely this is a beautiful session and I'm sure எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். Thank you. Nice meeting you. Thank you so much. வணக்கம்.